Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல Photron 1000 Bluetooth speaker இருக்கு. So இந்த ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு unboxing and review பண்ண போறோம். இந்த Bluetooth speaker எப்படி இருக்கு, இதோட build quality எந்த மாதிரி இருக்கு, and இதோட sound quality எந்த மாதிரி இருக்கு, and outdoorல இதோட sound quality எந்த மாதிரி இருக்கு, songs கேக்குறப்ப எப்படி இருக்கு, and indoorல எந்த மாதிரி இருக்கு. Plus இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதுல இருந்து பேஸ் எந்த அளவுக்கு இருக்கும், நல்லா இருக்கா இல்லையா, and இந்த ஸ்பீக்கரை வாங்கலாமா வேண்டாமா, வேல்யூ ஃபார் மணியா, ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட் அமேசான்ல வாங்கினது அண்ட் இதோட பிரைசிங் டீடைல் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ பேக்கேஜிங் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா உள்ள ஸ்பீக்கர் அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் எடுத்து வச்சுட்டு வேற என்னென்ன பாக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜர் யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கேபிள் தான் 2 feet தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 3.5 mm மேல் டு மேல் ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை நீங்க ஆக்ஸ் மூலியமாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஒரு மேனுவல் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டி இருக்கு. பிளஸ் 10 days ரிட்டர்னபிள் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்பீக்கரோட பில்ட் குவாலிட்டி ஹாட் பிளாஸ்டிக்ல மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாவே இருக்கு. பிளஸ் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குன்னு. ஸோ பாட்னாலே அதோட பில்ட் குவாலிட்டி வேற லெவலில் தான் இருக்கும். அண்ட் ஸ்பீக்கரோட ரெண்டு சைடும் ஒரு ரப்பரைஸ்டு கோட்டிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷாக் அப்சர்வாகவும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரை நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு மேலே வந்து ஒரு சிலிகான் ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிடிச்சி நீங்க ஈஸியா ஸ்பீக்கரை தூக்க முடியும். ஸ்பீக்கரோட பேக் சைடில் பேஸ் ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள அந்த ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட், பிளஸ் இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜர் போர்ட், அண்ட் அது கீழே ஒரு சின்ன எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பாட்டம்ல திருப்பினீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஒரு ரப்பரைஸ்டு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க டேபிள் வச்சு சாங்ஸ் கேட்கறப்ப மூவ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பினீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாட் அந்த பிராண்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு அண்ட் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸ்பீக்கரோட லெஃப்ட் சைடில் திருப்பினீங்கன்னா அதுல மோட் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் பிளஸ் சாங்ஸ் கேக்குறப்ப ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டுக்கும் சேம் அதே பட்டன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன் பிளஸ் அதே பட்டன் நீங்க சாங்ஸ் வந்து பாஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கரோட ரைட் சைடுல எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்பீக்கர் டைப் பாத்தீங்கன்னா ஸ்டெரியோ டைப், லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ரெண்டுமே இருக்கு. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 14 watt ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 2 14 watt ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அவுட்புட் நல்லா லவுடாவே வரும். அவுட்டோர் யூசேஜுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்பீக்கர் வாட்டர் ப்ரூஃப் IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் டஸ்ட் ப்ரூஃபும் இருக்கு அண்ட் ஷாக் ப்ரூஃப்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 20 Hz to 20 kHz வரைக்கும் இருக்கு. அண்ட் இம்பெடன்ஸ் பாத்தீங்கன்னா 4 ohm. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல யூஸ் பண்ணிருக்க ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 2.1 பிளஸ் EDR சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன் தான், 2.1 தான். பட் இப்போ லேட்டஸ்டா 3.0 வந்துருச்சு அண்ட் 4.1 வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பீட்ரான் வாஷ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு ஒரு ஸ்பீக்கர் வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.1 யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இதுல வெர்ஷன் 2.1 பிளஸ் EDR சப்போர்ட் தான் இருக்கு. அண்ட் EDR சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால ஆடியோவை நல்லா கிறிஸ்டல் கிளியரா கேட்க முடியும். அண்ட் ஆடியோ டிரான்ஸ்மிஷன்ல லாஸும் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் இதோட ரேஞ்சின் பாத்தீங்கன்னா 11 மீட்டர் வரைக்கும். சோ நார்மலா 10 மீட்டர் தான் போட்டிருப்பாங்க. பட் இதுல 11 மீட்டர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ப்ளூடூத் ரேஞ்ச் 11 மீட்டர். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல யூஸ் பண்ணிருக்க பேட்டரி பாத்தீங்கன்னா 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பிளே பேக் டைம் பாத்தீங்கன்னா 9 to 10 hours வரைக்கும் இருக்கு. அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு 8 hours வரைக்குமே தாராளமாவே தாங்குது. அண்ட் இந்த பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் பண்ண நீங்க 4 hours சார்ஜ் போட வேண்டியதா இருக்கும். பிளஸ் இதுல இன்பில்ட்டா மைக்ரோஃபோனும் இருக்கு. ஸோ நீங்க கால்ஸ் வந்தா இதுலயே அட்டெண்ட் பண்ணியும் பேசிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் பிளஸ் இதோட ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரை மொபைல் கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். I'm Captain Jack Sparrow. Why is the rum gone?
இப்போ நீங்க கேட்டது ஸ்பீக்கர்ல ப்ளே பண்ணி என்னோட காலர் மைக்ல ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ தான். ஸோ இந்த ஸ்பீக்கருடைய ஒரு 60% ஆடியோ குவாலிட்டி மட்டும் தான் உங்களால கேட்க முடியும். ஸோ லைவ்ல கேட்டால் மட்டும் தான் இந்த ஸ்பீக்கருடைய 100% குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ சவுண்ட் நல்ல லவுடாவே இருந்தது. அவுட்டோர் பார்ட்டிஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்பீக்கர் நீங்க வச்சு சாங்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஸோ 14 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து எந்த அளவுக்கு சவுண்ட் அவுட்புட்டா வரும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அண்ட் இண்டோர்ல கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்கு. ஒரு பெரிய ஹால்ல கூட உங்களால நல்ல தெளிவா நல்ல சவுண்டாவே உங்களால ஸ்பீக்கர் கேட்க முடியும். ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு லவுடா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடியோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். அண்ட் பேக்ரவுண்ட்ல அப்படி நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒரு மாதிரி இறையும். ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ஸ்பீக்கர்ல இல்ல. நான் ஃபுல் சவுண்டே வச்சு சாங்ஸ் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி இறையிற மாதிரி எந்த ஃபீலும் வரல. அண்ட் ஆடியோட கிளாரிட்டி அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி கிறிஸ்டல் கிளியரா நல்லா தெளிவாவே கேட்க முடியுது. ஸோ ஹை மிட் லோ ஃப்ரீக்வன்சி எந்தெந்த லெவல்ல இருக்கணுமோ அந்தந்த லெவல்ல பக்காவா இருக்கு. இதெல்லாம் ஓகே. இதோட பேஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ பெரிய ஸ்பீக்கர் பயங்கரமா பேஸ் இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏமாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்பீக்கரோட சைஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நல்ல லவுடாவே இருக்கு. பட் அந்த லவுட்னஸ்க்கு ஈக்குவலா பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர அந்த லவுட்னஸ்க்கு ஈக்குவலா பேஸ் வந்து வரல. பட் ஓவராலா நீங்க சாங்ஸ் கேட்கிறப்ப ஒரு நல்ல ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ ஹை மிட் பேஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ சவுண்டும் நல்ல தாறுமாறாவே நல்ல லவுட்னஸாவே கேக்குது. இண்டோர்ல மட்டும் இல்லாம அவுட்டோர்லயும் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தருது. காலேஜ் பசங்க ஹாஸ்டல் ரூம் இல்ல பேச்சுலர் ரூம்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு போர்ட்டபிளான ஸ்பீக்கர், நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்பீக்கர், நல்ல லவுட்னஸாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு நிறைய ஸ்பீக்கர்லாம் வாங்குவாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்பீக்கர் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் வச்சிருந்தா கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர்லாம் வாங்கலாம். ஸோ ஒர்த் ஃபார் மணி தான் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல டிராபேக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூடூத்ல பேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த 3.5mm ஜாக்ல ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணியும் அந்த ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ 2 கனெக்டிவிட்டி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுக்காது ஒரு டிராபேக்காக வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா பேஸ். ஸோ பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் இது பெரிய ஸ்பீக்கர்ன்றதுனால இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே மென்ஷன் பண்ணல அண்ட் அமேசான் சைட்லேயே மென்ஷன் பண்ணல. இதோட வெயிட் அப்ராக்ஸா 800 கிராம் to 1 கிலோகிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், டிராபேக்ஸ் வேற பெருசாக சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் அமேசானில் பார்த்தீங்கன்னா 2800 rupeesக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் போட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் 2999 இருக்கு, அதாவது 3000. ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் யாரெல்லாம் வாங்கலாம் அண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுற பர்சன் அண்ட் அவுட்டோரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன்ஸ் அண்ட் இந்த காலேஜ் பசங்க ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு, அண்ட் பேச்சுலர்ஸ் ரூம். ஸோ இவங்கலாம் ஒரு 3000 பட்ஜெட்டில் வச்சு ஒரு லவுடான ஸ்பீக்கர், ஆடியோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நம்ம ரூமில் இந்த ஸ்பீக்கரை நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிட்டு மூவிஸ்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு அண்ட் ஒரு 3000 பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.